நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் உதவியாளராக இருந்து வேலை செய்தவர்கள். அதனால் எனக்கு ஒரு எல்லாருடைய ஊழியக்காரருடைய அன்பும் அரவணைப்பும் எனக்கு காணப்பட்டது. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் வயது வளர வளர எனக்குள்ளே அந்த ஊழியக்காரர் எவ்வளோ அன்பான ஆண்டவரை பற்றி சொன்னாலும் அதை ஏற்றக்கூடிய மனப்பான்மை இல்லாதவனாக வளர்ந்து வந்தேன். வார வாரம் ஆலயத்துக்கு செல்வேன். ஆனாலும் அந்த வார்த்தைகள் கேட்பதோடு மாத்திரம் அதுக்கப்புறம் அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிவது கிடையாது. இப்படி என் வயது வளர வளர எனக்குள்ளே அரசியல் ஆர்வம் அதிகமாக காணப்பட்டதுனாலே நான் சிறு வயதிலே அரசியல் ஆர்வம் இருந்தனால திராவிட முன்னேற்றக் கழகம்ங்கிற அந்த கட்சியின் மேல் ஒரு ஆர்வத்தோடு அதில் இணைய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. ஆனாலும் அதில் இணைவதற்கு எனக்கு இதில்லை. என்னுடைய ஸ்கூல் அந்த 8th 9th படிக்கிற போது ஒரு ஸ்கூலில் ஒரு விதமான பழக்க வழக்கங்கள் நடந்ததுனால எனக்கு இந்த பழக்க வழக்கங்கள் முற்றிலும் பிடிக்கவில்லை. ஏன் இவர்கள் இரண்டு மாதிரியான அந்த ஒரு இரண்டு மாதிரியான ஸ்கூல்லையே இந்த அளவுக்கு இரண்டு மாதிரியான காரியங்கள் செய்கிறார்களே, ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க, உயர்வு தாழ்வு பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மையிலே நம்ம ஏதோ ஒரு அரசியலில் சேர்ந்து இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும்ங்கிற அந்த எண்ணங்கள் எனக்கு வந்ததுனாலே ஏன்னா ஒரு முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது, நீ இதுக்கு அட்டன் பண்ணப்பா அப்படின்னு சொன்னார். அவர் என்னை கூப்பிட்டது முதல் வார்த்தையே தோழரே என்று அழைத்ததுனால பரவாயில்லையே, நம்ம இந்த கிராமத்தில் நம்ம தோழரே என்று அழைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு, அப்போ நம்ம இதில் தான் நம்ம ஈடுபட்டு இதையெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே அதிகமாக காணப்பட்டதுனால நான் அதிலே ஒரு முறை 2 முறை வீட்டு கூட்டங்கள் மாதிரி நடத்தினாங்க. அந்த கூட்டங்களுக்கு சென்றேன். அப்போ அங்கே பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே இருந்துச்சு. இவ்வளவு தீவிரமாக பேசுகிறாங்க, இவ்வளவு செய்கிற மக்களுக்காக செய்கிறேன்னு சொல்கிறாங்க, ஏன் நம்ம இதில் இருந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் சேர ஆரம்பித்தேன். அப்படியே சேர ஆரம்பித்தோடனே பலவிதமான பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அதுலேயும் போய் பங்கெடுத்தேன். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்படிங்கன்னா காலையில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவேன். மத்தியானம் ஒரு 11:15 முடிஞ்சிருச்சுன்னா ஆலயத்தில் கோயம்புத்தூரில் முடிஞ்ச உடனே அங்கே யூத் மீட்டிங் உட்காருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த யூத் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேன். உடனே பஸ் ஏறி எனக்கு பஸ் பக்கமாகிடுச்சு, நான் கிளம்புன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் அங்கே யூத் மீட்டிங் எடுக்கிறவரும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தம்பி ஒரு 10 நிமிஷம் அட்டன் பண்ணிட்டு போயிருக்கலாம்லப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துடாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் கூட. ஆனாலும் நான் கேட்க மாட்டேன். இங்கே கிராமத்தில் அந்த உறுப்பினர் கார்டு இருக்கும், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கர் சின்ன உறுப்பினர் கார்டு இருக்கும். அந்த கார்டை எடுத்துக்கொண்டு என்னுடைய சில கிராமங்களில் போய் இந்த இதில் சேர்ந்துக்குங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணால அதனால் அங்கே இருக்கிறவங்க என் மேலே ஒரு மதிப்பாக இது பண்ணாங்க. சரி இது ஒரு நம்மளுக்கு இதான்னு சொல்லிட்டு அதில் ஈடுபட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இப்படி பள்ளிப்பருவம் முடிஞ்சு ஐடி அதில் சேர்ந்தாலும் அந்த அரசியலுடைய இதுலேயே தான் இருந்தேன். அப்புறம் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்த்துறது, அவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்குறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அது பண்ணுறது, குடும்பங்கள் ஏதாச்சும் பிரச்சனை இட பிரச்சனை ஏதாச்சுன்னா அதில் ஈடுபட்டு அதில் சில கொஞ்சம் பயந்துட்டு தான் போவேன். இன்னும் கூட தலைவர்கள்லாம் வர்றாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் போய் அதில் ஈடுபட்டு இருந்தேன். இப்படியாக ஈடுபட மாம்சத்தின் பெருமைகளும் மாம்சத்துக்குரிய எல்லா பாவங்களுக்கும் அடிமையான ஒரு சந்தோஷம் சமாதானம் எதுவுமே இல்லை. அப்படி ஐடி முடிச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே சிஐடி யூனியன் இருந்துச்சு. அப்போ அங்கே போனாங்க, சம்பளம் கொடுக்கறது எல்லாம் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் நம்ம இது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு யூனியன் முதல்ல இருந்துச்சு. அது ஒரு செயல்பாடு அல்லாத யூனியனாக இருந்ததுனால நான் இது செயல்பாட்டு கொண்டு வரணும், இதில் யார் தலைவரை பிடிச்சி செயல்படணும் அதுக்கும் ஈடுபட்டு அந்த வழிகளிலும் ஈடுபட்டேன். இப்படியாக பொல்லாத வழிகளில் தான் ஈடுபட்ட. காலையில் ஆலயத்துக்கு போகிறது, மத்தியானம் இந்த மாதிரி காரியங்களுக்கு ஈடுபடுறது, சாயங்காலம் ஈவினிங் டைமில் யாரோ ஒரு தலைவர்களை வர வச்சு அந்த பகுதிகளில் சின்ன சின்ன வீட்டு கூட்டமாக நடத்துறது. இப்படியாக நடத்திட்டே இருக்கும் பொழுது எனக்குள்ள பாவங்கள் எல்லாம் அதிகமாகிருச்சு. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தாலும் அவங்க ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்பாங்க, ஜவுமணி அனுப்புவாங்க, தம்பி ரட்சிக்கப்படுன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனாலும் என்னுடைய இதில் இந்த மேதின நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் வருவது கிட்டத்தட்ட கொடியை உயர்த்தி கட்டுறது, வீட்டு பக்கத்தில் ஒரு கம்பம் போட்டு அதுக்கு உயர்த்தி கட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்ச எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி அடைச்சிருக்கிறாங்க 2-3 டைமு. ஆனாலும் காலையில் அரெஸ்ட் பண்ணி மாலையில் அந்த இது லெட்டர் எழுதி வாங்குவாங்க. அப்போ எனக்கு பயம் வரும், அங்கடையாளம் எல்லாம் கேட்டு எழுதுற போது மட்டும் எனக்கு பயம் வரும். ஆனால் இது பண்ண மாட்டேன். வீட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு மனந்து ரட்சிக்கு பண்ண அம்மாவும் சொல்லுவாங்க. ஆனாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு இதுதான் ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கல எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. சம்பளம் வாங்கினாலும் அதுக்குரிய இது இல்லை. வேலை செய்கிற இடத்துல பார்த்தா அந்த
லீடராக இருந்தாலும் அங்கேயும் ஒரு சமாதானம் இல்லை. மற்றவங்களுக்காக சப்போர்ட் பண்ண போனேன், ஆனால் எனக்கு சந்தோஷமோ சமாதானமும் இல்லை. எல்லா பாவத்துக்கு அடிமையானேன். ஆனால் நைட்டில் படுத்தா தூக்கம் வராது, வேலை முடிச்சுட்டு வந்து படுப்பேன், ஆனால் தூக்கம் வராது. ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த புது வருஷம் ஆயிடுச்சுன்னா சரி, இந்த புது வருஷத்துக்குள்ளாக நம்ம எல்லாத்து கூட பேசிட்டு இந்த புது வருஷத்துலேருந்து விட்டுலாம், நீ இப்போ இனிமேல் நல்ல மனசுனா மாறிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி இல்லை. அப்புறம் ஒரு முறை என்னை வந்து 2001 நினைக்கிறேன், அப்போ வந்து பிசிஆன்டி இந்த மாதிரி மேட்டுப்பாளத்தில் ஒரு நாள் ரிட்ரீட் நடக்குதுப்பா, நீ அங்கே போப்பா அப்படின்னாரு. போங்கன்னு சொன்னாங்க. இல்லான்ட்டி நான் போக முடியாது, எங்கள் எம்டினுடைய பையனுக்கு மேரேஜ் நடக்குது, எப்படி போகிறது? இல்லை, நீ இதுக்கு போகணும், ஆண்டவர் உன்னோட கூட பேசுவார், நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்போ நான் வந்து சரி சொல்கிறாங்களேன்னு போனேன். அப்போ சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே சாட்சியெல்லாம் சொல்கிறது. அதில் எங்கள் தம்பியும் வந்து அந்த இடத்துல ஆண்டவருக்கென்று செய்கிறதாகிறது. ஏன்னா எங்கள் கிராமத்துட்டு அவன் ஒரு சில காரணங்களால் வெளியே போயிட்டான், ஊருக்குள்ளே வர முடியாத சூழ்நிலை. அப்போ அந்த டைமில் இவனை எப்படியாவது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த மேட்டுப்பாளையம் போனேன். ஆண்டவர் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3:30 மணி அளவில் ஜெப நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஜெப நேரத்தில் நான் ஆண்டவர் நோக்கி ஜெபித்தேன். இதாகலை. அப்படி ஆண்டவர் ஊழியக்காரர் ஜெசன்கள் கூப்பிட்டு, தம்பி ஆண்டவர் உன்னோட கூட பேசினாரான்னாரு. இல்லைங்க அங்கிள், நீ இன்னும் இறுதிய கடினத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னைக்கு நீ மறிச்சினா எங்கே போவ, நல்லா ஓசனை நினைப்பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெப நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணோன்னே என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அப்படியே ஒரு அந்த எல்லாரும் ஜெபம் முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டாங்க. என்னால் எந்திரிக்க முடியல, அப்படியே கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னை வந்து ஒருத்தர் எழுப்பி, தம்பி எந்திரிச்சு போ, இப்போ இங்கே உள்ள ஜெபம் பண்ணப்பான்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் முடிஞ்சிருச்சு கூட்டம். நான் அப்படியே பஸ்ஸில் வர கண்ணீரோடு பாரத்தோடு வந்தேன். ஆண்டவரை இப்பேற்பட்ட பாவியை நீர் விடுதலையாக்க முடியுமா? இந்த அரசியல் இருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலை முதல்ல வேணும், இதனால தான் இவ்வளோ பாவத்துக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். அழுதுட்டு இருக்கிற போது உடனே ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து எழுதினேன். அப்படி எழுத என்னுடைய சிறு வயதிலிருந்து நான் என்னென்ன பாவம் செஞ்சேன்னா எல்லாம் எனக்கு வந்துச்சு. ஆணுப்புணர்ச்சி பாவங்கள், சுயமுணர்ச்சி பாவங்கள், படிக்கிற பொழுது இந்த காப்பி அடித்து எழுதுனது, மாஸ்டருக்கு தெரியாமல் கொண்டு போய் அந்த ஐடியில் படிக்கிற போது ஒரு புக் எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டேன். ஏன்னா அப்போ வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் போயிரு பசங்க. அதனால் சொன்னாங்க, நீ மாஸ்டருக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கிறீங்களா, அந்த புக்கை கொடுத்துரு அப்படின்னாங்க. எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க கூடயே ஒழிச்சு வச்சுட்டாங்க. மாஸ்டர் வந்து பேர் சாம்வேலுங்கிறனால அவர் கிறிஸ்துவ பையன் எதுவும் செய்ய மாட்டான்னு சொல்லி அந்த அட்டன்ஸ் இது பண்ணாங்களே, இது எடுத்தியாப்பான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டேன். அதையும் கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சார். அது இப்படியெல்லாம் ஒவ்வொரு பாவத்தையும் எந்தெந்த பாவத்தை எப்படி அறிக்கையிடணும்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்து போய் சொல்லுவது, ஆண்டவர் ஒவ்வொரு பாவத்தாக அறிக்கைக்கு எனக்கு வழிமுறைகளை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. ஒரு சில பாவங்கள், தம்பி இதெல்லாம் வந்து நீ வெளியரங்கமாக சொன்னீங்கன்னா குடும்பங்கள் பாதிக்கப்படும், அதுக்காக இதுக்கு எப்படி நான் ஆலோசனை கொடுக்குறேன் அந்த மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. உடனே அதன்படியே அந்த ஆலோசனைகளை செஞ்சேன். அதிலிருந்து எனக்கு பரிபூர்ண விடுதலையை ஆண்டவர் கொடுத்தாங்க. இப்படியே ஒவ்வொரு பாவத்தையும் மனம் திரும்பி கேட்டிருக்கும் பொழுது ஏசாயா 44:21-22 மூலமாக, யாக்கோப்பே இஸ்ரவேலை இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்ப, நான் உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பார்த்தேன், நீ என் தாசன்னு சொல்லிக்கிறாங்கப்பா, நீ ஆண்டவருக்குன்னு ஏதோ ஒரு சின்ன ஊழியமாக செய்யணும், நல்லா ஜெபம் பண்ணு ஆண்டவரத்துக்கு கேள்னாங்க. அப்போ ஆண்டோடைய ஆலோசனை பிறகு சின்ன சின்ன அவங்க என்ன ஊழியம் கொடுத்தாங்களோ அதை செஞ்சுட்டு இருந்தேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மறுபடியுமாக அந்த அரசியல் மக்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து, தம்பி இது அடுத்த வாரத்தில் இந்த மாதிரி ஒரு விடுதலை ஒரு போராட்டம் இருக்குது, அந்த போராட்டத்துக்கு நீ கலந்து கொள்ளணும் அப்படின்னாங்க. இல்லை, நான் ஆண்டவர் வந்து என்னை வந்து இவ்வளோ நாள் பாவத்தில் இப்படி வாழ்ந்தேன், எனக்கு இப்போ சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்துருக்காரு, என்னை வந்து கலந்துக்க முடியாதுங்க. என்ன இல்லை, நீ கண்டிப்பாக கலந்து கொண்டே தான் ஆகணும், நீ எங்களெல்லாம் சேர்த்தி விட்டையில் இவ்வளோ பேர்த்த நீயே வந்து கலந்துக்கூடாதுன்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. ஆனாலும் ஜெபம் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த நாளில் நான் போய் ஒருவேளை ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் கிட்டத்தட்ட 25 நாள் அரஸ்ட்லேருந்து வெளிவர முடியாது போல். மற்ற இதிலெல்லாம் வந்திருக்கலாம், அந்த நாளில் வந்து போய் அட்டன் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 20-15 நாளுக்கு மேலே ஜென்ரல் இதில் அடைக்கப்பட்டிருப்பேன். ஆண்டவர் அதிலிருந்து என்னை பாதுகாத்தார். இப்படியாக நாட்கள் வளர அதுலேருந்து விடுதலையும் அப்புறம் கொடுத்தாரு. அன்னூருக்கு போனால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவேன், காலையில் அங்கே ஆலயத்துக்கு போவேன், அங்கே தான் என்னுடைய ஆஃபீஸ், ஒன்றிய செயலாளர் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அங்கே போயிடுவேன். அவினாசிக்கு ஏதாச்சும் வந்தேன்னா முதல்ல போய் கட்சி ஆஃபீஸில் இங்கே இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டு கூட இருக்குது, அந்த தலைவர் போய் பார்த்துட்டு அப்புறம் தான் வருவேன். ஜேம்ஸ் ஸ்மித் அங்கிள் கூட ஒரு முறை அந்த லைசன்ஸ் எடுக்கிற போது அப்படி அந்த வழியாக பார்த்தேன். ஆனால் நான் வந்து இவரை பார்த்து ஏதாச்சும் கேட்டுருவேன்னு சொல்லி மறைமுகமாக போயிட்டேன். அந்த நேரத்தில் நான் வழியில் கோஷம் போட்டு போயிட்டு இருந்தேன். இப்படியாக சில நேரங்கள் ஊழியக்காரர்களுக்கு மறைஞ்சும் நான் போய் நேரடியாக பேச முடியாமல் ஆயிட்டேன். இப்படியாக வளர மனதி ரசிக்கப்பட்டேன். அப்படியே வாழ்க்கை ஒரு சின்ன சின்ன ஊழியங்கள் செஞ்சு விட்டுருந்தேன். அப்புறம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டில் திருமணத்துக்காக இது அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பொழுது அப்பா வந்து ஆண்டவரை ரொம்ப ஏற்றுக்கொள்ளாதனால அப்பா வந்து பல இடங்களுக்கு போய் பார்க்க ஆரம்பித்தார். அப்போ உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் இடத்துல வந்து சொன்னேன், தம்பி நீ ஜெபம் பண்ணு,
ஆண்டவர் ஒன்று கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ற நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் வந்து நீ எந்த ஊர் எந்த பெண் எதுவுமே சொல்ல, நீ ஆண்டவருடைய சித்தத்தின்படி மேரேஜ் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்கன்ற ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் பிள்ளைகள் மூலமாக சொன்னாங்க, நீ ஜெபம் பண்ணு சொன்னாங்க. அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானைகளை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. அப்போ நான் அவங்களுக்கு என்ன சம்பளம் எதுவுமே கேட்கல. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி மேரேஜ் நடந்து உலக பிரகாரம் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, நம்ம ரோடு முழுசு இந்த சிவப்பு கொடி கட்டி நல்லா ஒரு தலைவர்களை வர வச்சு நான் இது பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து மேரேஜ் நடத்தி நல்லா இது வந்தாங்க. அப்படியே நாட்கள் வளர வளர என்னுடைய மனைவி அந்த கன்சீவ் ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த தழும்பு அம்மா வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை வந்து நீங்கள் அபார்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை கை கால் ஊனமாவோ இது மாதிரி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் அபார்ஷன் பண்ணிட்டா நல்லதுனாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆலோசனை கேட்ட பொழுது, இல்லை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தது, நீ எது செய்த ஆண்டவருடைய இடத்துல போய் சமூகத்தில் காத்திருந்து ஜெபி அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது நாங்கள் போய் காத்திருந்து ஜெபித்தோம். அப்போ வந்து இந்த பியூலா கார்டன் ரிட்ரீட் நடக்குது. அப்போ எல்லாத்துக்கும் கூட சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது, ஆனால் பிரசவமாகில பார்க்கும் பொழுது எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி ஆண்டவர் வந்து சுகமான கிருபைகளை கொடுத்தாரு. அதே போல் என்னுடைய முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல எந்த விதமான பணம் எதுவுமே எனக்கு இல்லை. ஆனால் எதுவுமே இல்லை, பண வசதி அப்போ அந்த சமயத்தில் இல்லை. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் நான் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சொன்னார்ல, இந்த காரியத்தை நான் செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல. அப்போ கைவிடாத தேவன் நம்மளுக்கு இருக்கும் பொழுது நாமே குழப்பமடையணும். அதனால் அந்த நேரத்தில் ரெசன்களும் இல்லை, அவர் வெளியூர் ஊழியத்துக்காக போயிட்டார். அப்போ என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறபோது ஆண்டவர் வந்து பேசினார், உன் கிரிகளுக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவருடைய வாசனத்தின் மூலமாக பேசினார். அப்போ போய் நான் உடனே சரி அந்த மேரேஜ் ஆன இடத்துல நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ வந்து சொன்னார், உன் கிரிகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பேன், பயப்படாதேனாரு. அதன்படி நாங்கள் போய் டாக்டர் அணுகணும். அப்போ சொன்னாங்க, இவளுக்கு இவ்வளோ லட்சம் செலவாகும் பண்ணாங்க. உடனே அதுக்கேற்ற ஏற்பாடுகளில் அந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக சேர்ந்தால் எந்த ஒரு செலவு இல்லாதபடி அதன் மூலியமாகவே எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இப்படி ஆண்டவரை நம்பி நாங்கள் ஜெபம் பண்ணி போகும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்கிறாரு. இந்த கொரோனா காலத்தில் வரும்போது கூட நான் ஃபஸ்ட்டு என் கிராமத்துலேயே நான் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனேன். அப்போ எல்லோரும் பயந்தாங்க. என்னை சுற்றி அப்படியே அந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஒவ்வொரு அப்படியே பலமான கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு பயம், எப்படி ஆஸ்பத்திரி போய் இங்கே இருப்பேன்னு. அங்கே அப்போ நான் அங்கே மருந்து கொடுக்குறோம், தூரத்தில் நல்லா தான் மருந்து கொடுத்தாங்க, அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியே ஒரு பயந்துட்டு போனேன். அப்போங்கன்னா அந்த ரூமில் போயின்னே இந்த ஜனங்களை உனக்கென்று எடுப்பது என் மகிமையை சொல்லி ஒரு உலகத்தில் இருக்க 28ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் என்னோட கூட பேசினார். உடனே எனக்கு சந்தோஷம். இந்த இடத்துல கூட ஆண்டவருடைய வசனம் இருந்து என்னை பலப்படுத்துதா, பரவாயில்லையா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் வந்து நம்மளை மேன்மையாக வைக்கிறதுக்கு அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு சாட்சி சொல்லணும், அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த உணர்வு வந்துச்சு. அப்போ வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி நான் சொன்னேன். இந்த மாதிரி இவ்வளோ இதில் இருந்தங்க, இவ்வளோ அஸ்தமான காரியங்கள் இருந்து விடுதலையான, இதில் விக்கிரகமான அந்த அரசியல் விக்கிரகத்திலேருந்து என்னை விடுதலையாகி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க உதவி செஞ்சாங்க. இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படைஞ்சு அவருக்கு இருக்கும்போது நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து வர்றாரு. என் மனைவியுடைய வேலை காரியங்களுக்கு கூட அந்த மேரேஜ் டைமில் என்ன வேலை எதுன்னு கூட தெரியாமல் மேரேஜ் பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை ஆண்டவர் கொடுக்குறக்கு உதவி செஞ்சாலே அந்த நேரத்தில் கூட ஒருத்தர் வந்து, தம்பி இந்த மாதிரி நீ ஒரு 5000 ரூபா லஞ்சம் கொடுத்தீங்கன்னா போது, உனக்கு இந்த வேலையை நான் கண்டிப்பாக வாங்கித்தரேன் சொன்னேன். இல்லை, எனக்கு ஆண்டவர் வந்து என் பரிகாரிய கர்த்தர் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்வார், நான் எந்த லஞ்சம் எதுவுமே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபத்தில் காத்திருந்தோம். அப்போ கூட அந்த வேலையை உருவாக்கி கொடுத்தாரு. இப்படியாக ஆண்டவர் வந்து ஆண்டவரை அறிஞ்சு பொழுது நல்ல சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறக்கு உதவி செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து செல்லும்போது சந்தோஷம் சமாதானம் நடக்குது. ஆனால் ஆண்டவரை அறியாததுக்கு முன்னால் ஆண்டவரை அறியாதவங்க வந்துட்டு போனால் ஒரு 10-15 நிமிஷம் ஒரு மீட்டிங் நடந்துடும். ஆனால் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நான் ஒரு மனுஷன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இழக்கிறவனாகவே வளர்ந்துட்டு வந்திருந்தேன். என்னால் என்னுடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு நானே தடையாக இருந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறவனாக நான் வாழ்ந்தேன். ஆனால் ஆண்டவரை அறிஞ்ச பின்னால் எவ்வளோ சந்தோஷம் சமாதானம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு காலையில் கேட்ட வசனம் மூலியமாக
ஆண்டவர், நான் ஒரு சாக்கடையாகவே என்னுடைய வாழ்ந்து வந்து எங்கே சென்றாலும் ஒரு சாக்கடை. மேலளவில் பார்த்தா நல்லா இருந்தேன், ஆனால் இருதயத்தில் மட்டும் இல்லை, சாக்கடையாகவே நான் வாழ்ந்து வந்தேன். பார்க்கறக்கு ஒரு பரிசுத்தமான மக்கள் மத்தியில் காணப்பட்டாலும் நான் ஒரு சாக்கடையாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அறிஞ்ச பின்னால் எவ்வளோ சந்தோஷம், சமாதானம் கிடைச்சிருக்குது. முடிவறியந்தும் ஆண்டவருக்கு நான் உண்மையும் உத்தமமாக இருக்கும்படியாக ஆண்டவர் அறிந்தவங்க எனக்காக செஞ்சுருக்கணும். இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் ஊர் காங்கேயத்துக்கு பக்கம் சிவன்மலை, அந்த ஊரில் நாங்கள் இருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு முதல்ல ஆண்டவரை பற்றி தெரியாது, இயேசு சாமினால என்னென்ன தெரியாது. அப்படி இருந்த நாட்களில் எங்களுக்கு ஒருத்தர், எங்கள் மாமான்னு ஒருத்தர் இருப்பார், யோப்புன்னு சொல்லி சில பேர்த்துக்கு தெரியும். அவர் மூலயமா எங்களுக்கு வந்து சொல்லுவார். எங்கள் வீட்டில் சொல்லையில் எங்கள் அம்மா கிட்ட அதை சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு அது பிடிக்காது. நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சாமி இருக்கையில் இத்தனை பூச்சிரம்பு தனியாக இருக்குது. எங்கள் அப்பா சிவன்மலையில் அந்த சிற்பம் வேலை செய்வார், இந்த கோபுரத்தில் அந்த பொம்மைகள்லாம் செய்கிறது. இப்படியாக எங்கள் அப்பா அந்த வேலைகளை செஞ்சிட்ருப்பார், சிலை செய்வார். இப்படியாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த மாதிரி இவர் வந்து சொன்னால் எனக்கு பிடிக்காத இருந்தபோது அவர் அடிக்கடி வந்து சொல்லுவார். சொல்லையில் இதை என்னம்மா இப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி இருக்கிற நாட்களில் அப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தபோது அவர் வந்து சொன்னதுக்கு ஆலயத்துக்கு போகிறக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் சரின்னு அம்மாவுக்கு அதை நம்பி ஆண்டவரை நம்பினதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சரின்ட்டு நானும் போகிறதுக்கு ஆரம்பித்தேன். அந்த ஊருக்காரெல்லாம் சேர்ந்து எதுக்காக நீங்கள் பெண் பிள்ளைங்க 3 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு ஆலயத்துக்கு போகிற நீ அப்படின்னு சொல்லி இப்படியாக எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியில் 3 பிள்ளைகளை வச்சுட்டு நீங்கள் இப்படி எதுக்கு இந்த மாதிரி ஜாதி பற்றி சொல்லுவாங்க. அப்படி சொல்லையில் மறுபடியும் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். எல்லோரும் சேர்ந்து இவங்களை ஊருக்குள்ளேயே வச்சிருக்கூடாது அப்படின்னு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி தண்ணிக்கெல்லாம் விடாமல் ஒரு மாதம் மாட்டம் எங்களை ரொம்ப வருத்தப்படுத்தினாங்க. அப்படி இருக்கல சரி தண்ணியே இல்லாமல் ரொம்ப துணி வாஷ் பண்ணுறக்கெல்லாம் ஒரு 2-3 வாரமாக அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். ஜெபிக்க தெரியாது, ஆனாலும் ஏன் ஆண்டவரே இந்த மாதிரின்னு எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, ஜெபிப்போம். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் 3 பிள்ளைகளும் எங்கள் அம்மாவோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்கல சரின்னு ஒரு நாள் அங்கே சேர்ந்து கிணறு இருக்குது எங்கள் ஊருக்குள்ளே. அது சரி அதில் போய் பார்க்கலான்னு நான் தான் முதல் போனேன். போகையில் அங்கே கொஞ்சமாக தண்ணி இருந்தது. எந்த உள்ள எங்கள் தோட்டத்துக்குள்ள இருக்கிற தண்ணிக்கு விட மாட்டேன்ட்டாங்க. சரி அந்த சேர்ந்து கிணத்துக்கு நான் போய் பார்க்கலான்னு சொல்லி நான் போகையில் கயிறு 2 ஜாயின் பண்ணி போய் அந்த தண்ணி எடுக்க போகையில் ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரை துதிச்சிட்டு எல்லா இடங்களையும் கொண்டு வந்து அதை ரப்பி துணிகளை துவைச்சதுக்கப்புறம் தொடர்ந்து 2 மழை எங்களுக்கு பெய்ந்தது. 2 மழை பெய்ந்தோடனே அந்த கிணறு முழுவதும் தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த கயிறுக்கு போட்டிருந்தோம்னா அதில் சேர்ந்துவாங்க எல்லோரும் வந்து தண்ணி எடுக்கும் பொழுது எனக்கு அப்போ தெரியாது, இவ்வளோ தாழ்மையாக ஆண்டவரோட இதுன்னு தெரியாது. ஆனாலும் கேட்பேன், நீங்கள் எங்களை ஒதுக்கி வச்சிங்களா, ஏன் இன்றைக்கி வந்து எங்களுடைய நாங்கள் போட்டிருக்கிற கயிற்றுல நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் கூட சில நேரம் நான் மன்னிப்பு கேட்டேன். அப்படியாக இருந்த போது அப்புறம் எனக்கு சீக்கிரமாக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்ததுனால எங்கள் அம்மா சீக்கிரமாக எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் பண்ணினது இந்த திருப்பூருக்கு தான் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு வாழ்க்கையும் கஷ்டமாக இருந்த போது அப்போது நான் ஆண்டவர் ஆழமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தண்ணி கிடச்சது சந்தோஷம். அப்புறம் மறுபடியுமாக ஒரு திருமணம் பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தார். கஷ்டப்படுத்தி நான் பிரிஞ்சு அம்மா வீட்டில் இருந்தேன். பிரிஞ்சு இருக்கையில் மறுபடியுமாக வந்து ஒரு நைட்டு வந்து அங்கே ஒளிஞ்சிட்டார். எங்கள் வீட்டுகளில் ஒளிஞ்சு அதிகாலையில் எங்கள் தாத்தா வந்திருந்தார் என்னை பார்த்துட்டு போகிறதுக்கு. அப்புறம் சரி என்னை செல்லமாக வளர்த்துனாங்க. தோட்டத்தில் எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன்.
செல்லமாக வளர்த்ததுனால அவங்களுக்கெல்லாம் தெரியாமையே எங்கள் அம்மா இந்த உத்தரத்தினால சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால என்னை பார்க்குறக்கு எங்கள் தாத்தா வந்திருந்தார். தாத்தா வந்திருக்கையில் இவர் மறைவாக ஒளிஞ்சிருந்து அந்த கதவை தாத்தா யூரின் போகிறதுக்கு வெளியே வந்தோடனே கதவை திறந்து வெளியே வந்து இவர் வந்து உள்ள தாள் போட்டுவிட்டார். தாள் போட்டு இன்றைக்கோட உன்னுடைய உயிர் முடிஞ்சது என்னுடைய கையிலினார். அதோடு நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கோட முடிஞ்சதுன்னா எனக்கு கருக்குனுது. ஏன் ஒரு சவுண்டு கேட்குது எங்கேயே தாளை டப்புன்னு போட்டுட்டு உடனே அந்த கத்தியில் குத்துறக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல பெரிய கத்தி, பின்னாடி முன்னாடி எல்லாம் 24 குத்து. அப்படியாக என்னைய குத்தி இது ரொம்ப மயக்கம் வந்து ஊருக்காரெல்லாம் ரோட்டு மேலேயே வீடு எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் வந்து தட்டுனாங்க. எங்கள் தங்கச்சி கடைசி தங்கச்சி வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தா. அவள் பயந்து நடுங்கி உள்ளறையே அப்படியே நின்றுட்டான் சிலை போல. அப்போ நான் அப்படியே அந்த குத்தில் துவண்டு நிறைய ரத்தம். அப்படி இருக்கும் பொழுது அது ஆண்டவரே உண்மையான தெய்வமாக இருந்தால் இந்த நேரத்தில் இத்தனை தெய்வத்தை நாங்கள் வணங்கணும். உண்மையான தெய்வமாக இருந்தால் இந்த இயேசு ஆண்டவர் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டேன். அப்படி போடையில் ஆண்டவர் எனக்கு அந்த கதவை என் தங்கச்சி மூலிமா திறந்து விட்டுட்டா. எல்லா ஊருக்காரர் எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து என்னைய கொண்டுட்டு வெளியே போனாங்க. வெளியே போனால் பூரா சேலை எல்லாமே ரத்தம், வீடு ஃபுல்லாகவே ரத்தம். எங்கள் தாத்தா என்ன செஞ்சார், எல்லாம் பானைகளில் இருந்த தண்ணியெல்லாம் 3 பானை எல்லாமே ரத்தம். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. முதலாவது ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகல, கையெழுத்து கூட போட முடியல, பூரா ப்ளட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அப்போவே டாக்டர்மா காலையில் 4 மணிக்கு இந்த மாதிரி நடந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கொண்டு வந்து டாக்டர்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கையோட. 11 மணிக்கு வரையில் இந்த 24 குத்து 52 தையல் போடுறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அருமையானவர்களே, இந்த ஒரு காப்பி 2 காப்பி குடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஆனாலும் எனக்கு 24 குத்துக்கு 52 காப்பி எனக்கு கொடுத்தாங்க. அது எப்படி குடித்தேன்னு எனக்கே தெரியல. காப்பி தான் கொடுக்கணும், வேறு மயக்கூசி போட முடியாது, வேறு எதுவும் செய்ய முடியாதுன்ட்டாங்க. மயக்கூசி போட்டால் இந்த அம்மா இருக்காது, இறந்துருன்ட்டாங்க. சரின்னு அந்த காப்பி எங்கள் தாத்தா அதை தட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு ஆற்றி அதையவே குடிக்க வைப்பாங்க. அதை குடித்து அந்த தையல் போட்டாங்க. 11 மணி வரையில் தையல் போட்டு பெட்டில் சேர்த்துனாங்க. பெட்டில் சேர்த்துனதுக்கப்புறம் 2 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. அவர் அந்த சைடில் என்னை இந்த சைடில் வச்சுருந்தாங்க. அவர் என்னமோ பாய்சன் குடித்து அரளிக்கொட்டையை குடித்து உப்பு தண்ணியை கொடுத்து கொண்டு வந்து அந்த பக்கம் சேர்த்திருந்தாங்க. மறுபடியும் நாங்கள் அதோடு சரி நான் ஆண்டவரை 11 நாளில் அங்கே வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இந்த யோபு அவருமே தாங்கிய செல்ராஜ் வாத்தியாரெல்லாம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதிகமான ஒரு விசுவாசத்துக்குள்ளே நான் இருந்தேன். 11 நாளில் எந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியாமல் இருந்தது. 11 நாளில் அந்த ட்ரெஸ் எல்லாம் போடும்படியாக அந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. மறுபடியும் நான் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வந்து பார்த்துக்க சொல்லிட்டாங்க. சரின்னு மறுபடி அந்த 11 நாள் கழித்து ஆலயத்துக்கு போக வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தது, 12வது நாள். அந்த அன்னைக்கு அப்படியே நான் அப்போ ஆலயத்துக்கு போனேன். அதோடு ஆண்டவர் நம்பினவன். அதுக்கப்புறமாக இவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயில் போட்டு 3 மாதம் நாங்கள் அதை விசாரிக்கல. அதுக்கப்புறம் இங்கே ஈரோட்டிலேருந்து ஊழிக்காரர் வந்து பார்க்க முடியாத உதவி செஞ்சாங்க. இஸ்ரேல் அண்ணன் சமுந்திரிக்காக அவங்க தான் எங்களை வழிநடத்தினாங்க. அவங்க அவ்வளோ ஒரு அன்பாக, அந்த அன்பு பார்க்கவே முடியாது, அப்படியாக வழிநடத்தினாங்க. அப்படி வழி நடத்தியில் எனக்கு ஆண்டவருடைய அன்பு இப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சு கொண்டேன். படிக்கவில்லை. தாத்தா வீட்டில் இருந்ததுனால அது படிக்காத செல்லத்தை கொடுத்து நான் படிக்கவே இல்லை. ஆண்டவர் என்னை கிருபையாக அப்படி நடத்தி 3 மாதம் ஜெயிலில் இருந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தாதனால மேஸ்டர் சொந்த பொறுப்பில் அவரை வெளியிட்டுட்டாங்க. வெளியிட்டு டவுன் ஜாமீன் போட்டு அதில் வந்து கையெழுத்து போட்டு டெய்லி வந்து
நாங்கள் வீட்டில் இருந்தோன்னா வீட்டுக்கு வருவார். எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது. பார்த்தாலே அங்கேருந்து வரையிலே எனக்கு ஒரு திகில் பயம் அடிக்கு. அப்படி இருக்கிற நாளில் எங்கே பார்த்தாலும் அவருடைய முகமே தெரியும். திகில் அடித்து போயிருந்தேன். அப்போவாக இஸ்ரேலன்னா அவங்க ஊழிக்காரெல்லாம் செல்ராஜ் வைத்தியரெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒரு நாள் இப்படி இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு 6 மாதம் 1 வருஷம் சாலமன் ஐயா வந்திருந்தாங்க. அங்கே ஒரு கேல் சர்வீஸுக்கு காங்கியம் சாலமன் ஐயா, பிச்சையா, டாக்டர் சாம்ராஜ் அங்கிள் எல்லாம் வருவாங்க. என்னுடைய சாட்சி அவர் சொல்வார், சாம்ராஜ் அங்கிள். அப்படியாக இருந்தபோது இந்த மகள் இப்படியாக கஷ்டப்பட்டவள் அப்படின்னு என்னுடைய சாட்சி அவர் சொல்லுவார். அப்படியாக இருந்தபோது ஒரு கேல் சர்வீஸு நடந்தது. நடக்கையில் இவர் அந்த கோர்ட்லேருந்து வெளியிட்டு வந்துட்டார். வந்து சாலமனையா கிட்ட வந்து, நீங்கள் எங்கள் குடும்பத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி நான் கொலை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சாலமனையா கிட்ட கேட்டார். கேட்கல, உன் குடும்பம் உனக்கு தாயா, நீ வந்து எப்படி இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் விசாரித்து அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து திரும்ப எல்லாம் அந்த எனக்குள்ளே அந்த பயம், தேவனுடைய பிள்ளைங்க ஜெபிக்க அந்த பயம் போய் ஆண்டவருக்குள்ள ஆழமாக கொஞ்சம் ரசிக்கப்பட்டேன். அப்புறம் இது என்ன இவ்வளோதான், இவ்வளவுடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு இவ்வளவுன்னு என்று விளங்கி கொள்ளாங்க. அந்த பயம் என்னை விட்டு நீங்கிச்சு. நீங்கினதுக்கப்புறம் திரும்ப அனுப்பி வச்சாங்க. திரும்ப இஸ்ரேல் அண்ணனு சௌந்தரிக்கா இவங்க வந்து எங்களை வழி நடத்தியனைய அப்படியே அவரையும் கூப்பிட்டு ஒரு 6 மாதம் எங்களோட பேசினாங்க. அப்படியே வரவே மாட்டார், ஆனாலும் மொட்டை கடிதம் போட்டுகிட்டே இருப்பார். அட்ரஸ் இல்லாமல் லெட்டர் எழுதி கொடுப்பார். அந்த நான் இயேசு ஒரு கணத்தை வரைஞ்சால் மறு கணத்தை திருப்பி கொடுப்பேன்னு சொல்கிறாரல்ல, என்னை மன்னிப்பாரான்னு சொல்லி அந்த மாதிரி ஊழிக்காரருக்கு அப்படியாக லெட்ரு போடுவார். அப்படி போட்டுட்டு கீழே சரின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு மறுபடி அவங்க நேற்று சரி இப்படின்னு சொல்லிவிட்டு 1 வருஷம் கழித்து மறுபடியும் சேர்த்து வச்சாங்க. சேர்த்து வைக்கல, எனக்கு பயம், இங்கே மறுபடி இந்த ஆள் எப்படியாவது இப்படி பண்ணிடுவேன் என்னமோன்னு எனக்கு பயம், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு திகில் எனக்கு எப்பொழுது திகிலாகவே இருந்தது. அப்பொழுது வந்து எனக்குள்ளே அந்த பயம் என்னை விட்டு போயிடுது. ஊழியர்காரர் 4-5 பேர் வந்து சேர்ந்து ஜெபம் பண்ணி அவங்களே எங்கள் வீட்டில் எல்லாம் அந்த டீ போடுறது, இந்த பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் அந்த யோபு உங்கள் மாமா அவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து அதையெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் வேற தனியாக வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போகையில் எனக்கு பயம். அப்படி அதுக்கப்புறம்தான் எனக்கு நான் ஆண்டவரை பிடிச்சிட்டேன். அதிகமாக ஜெபிச்சு அந்த பயம் என்னை விட்டு நீங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவரத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன் தேவன் எனக்கு கொடுத்தாரு. எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை வாழ்கிறத விட நம்ம இல்லாமல் இருக்கிறதே நலம் என்று ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்கும். நீ எதுக்கு இருக்கிற, நீ செத்துரு அப்படிங்கி. ஆனாலும் தேவன் என்னை ஜீவனை கொடுத்து மறுபடியுமாக எவ்வளோ சரீரத்தில் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் என்னை வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் பேசுவார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் என்னோடு பேசினார். அதுக்கப்புறம் யோபின் வசனம் பேசுவார். முன்னிலைமை பார்க்கலாம், நீ பின்னிலைமை உனக்கு நல்லா இருக்குன்னு. அப்படியாக ஒவ்வொரு படிக்க தெரியலனாலும் வசனம் எடுத்து பிள்ளைகிட்ட கொடுத்து நான் படித்து கேட்டுக்கொள்வேன். அப்படியாக தேவன் என்னைய வழி நடத்தி இம்மட்டில் நடத்தி வந்தார். எவ்வளோ சோதனைகள், அவர் எவ்வளோ ஆண்டவர் கடைசியில் அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு சிறு பிள்ளையை போல் அவர் மனம் திரும்பினார். மறுபடியும் அந்த எவ்வளவோ அறிக்கை செஞ்சு தாழ்மையாக இருந்தார். மறிக்கிறதுக்கு 1 வருஷம் இருக்க அவர் நல்லா தாழ்மையாகிட்டார். ஆண்டவருக்குள்ளே ஒரு சிறு பிள்ளையை போல் மறிக்கிறதுக்கு 1 வாரம் விழுகிறதுக்கு 1 வாரம் இருக்க சொன்னார். உன்னை நான் கஷ்டம்தான் படிச்சிருக்கிறேன், உன்னை நான் எதுவுமே எனக்கு செய்யலை, உன்னை கஷ்டம்தான் படுத்தினேன், உன்னை கல்யாணம் பண்ணி நான் உனக்கு எந்த உதவியும் செய்யலைன்னு தான் அறிக்கை செஞ்சார். அதுக்கப்புறமே 1 வாரம் கழித்து கீழே விழுந்துட்டார். அப்புறமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு
குமரன் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தோம். பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஆண்டவர்கிட்ட இதாகிட்டார். நல்லா மனம் திரும்பினார். எனக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கடந்த 2 நாட்களாக இங்கே உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வெளியேற பெற்ற இந்த உயிர் மீட்சி கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகவாசம் எல்லாம் இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரே இந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கிருபையாக ஆண்டவரே 2 நாட்களும் நீர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவி உம்முடைய ஊழியக்காரர்களை அபிஷேகித்து உபயோகப்படுத்தி வருகிறீர். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். இங்கே நின்று உம்முடைய வார்த்தை கொடுக்க நான் தகுதி இல்லாதவன், அறிவில்லாதவன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி உம்முடைய சிலுவின் பின்னால மறைத்து நீர் பேசும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு தந்தரணும். எங்கள் மத்தியிலே நீர் உலாவிடவும். உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். உம்முடைய வல்லமை விளங்க செய்தரணும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை உயிர்ப்பித்தரணும் சுவாமி. உம்முடைய வார்த்தை, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்களுடைய ஆவிக்குரிய செவிகளை நீரை திறந்து உம்முடைய அன்பை விளங்கி கொள்ள கிருபை தாரோம். ஆண்டவரே, நீர் பேசும், என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறேன் பரமதகப்பனே, ஆமென். தேவனுடைய வார்த்தையிலிருந்து 81ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து 81ஆம் சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசை மண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறார். எப்போ ஆர்ப்பரிக்க வேண்டும், எப்போ துதிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது 3ஆம் வசனத்திலே மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே தெலுங்கு பைபிளில் எப்படி இருக்குது என்றால், அந்த 3ஆம் வசனம் அமாவாசையிலும் பௌர்ணமி இருக்கிற அந்த நாட்களிலும் கர்த்தரை துதியுங்கள், எக்காலம் ஊதுங்கள் என்று அந்த மொழிபெயர்ப்பு நமக்கு சொல்லுகிறது. ஆம், அமாவாசை என்று சொல்லும்போது அது இருளாக இருக்கும். பௌர்ணமி என்று சொல்லும்போது நல்ல பிரகாசமான ஒரு நேரம். அது நிலா வெளிச்சம் மிகவும் அழகாக தெரியும், பிரகாசமாக தெரியும். அமாவாசை என்பது அது இருளாக இருக்கும், அந்த நிலா நமக்கு தெரியாது. அவர் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்றால், அமாவாசை என்ற இருளான நாட்கள் வரும்போதும் சரி, பௌர்ணமி நாட்களாக இருக்கிற ஒரு நல்ல நாட்களாக இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்க வேண்டும், தேவனை கம்பீரமாக பாட வேண்டும், யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே இருளான நாட்கள் வரும், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும், ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்.
அப்பேற்பட்ட நேரத்திலையும் கூட நாம் கர்த்தரை விட்டுவிடாமல் அவரை துதிக்க வேண்டும். அந்த கஷ்டங்களிலே தேவன் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதுதான் அமாவாசை என்ற இருளான நாட்கள், நம்முடைய வாழ்க்கையில் கடினமான நாட்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்தபோது கம்பீரமாக வந்தார்கள். 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். மோசே ஆரோனும் அங்கு அனுப்பப்பட்டு பார்வோனுக்கு விரோதமாக பெரிய அதிசயங்களை செய்து இந்த மக்களை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே வெளியே கொண்டு வந்தார்கள். கம்பீரமாக நடனமாடி பாடி ஆடி அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக வந்தார்கள். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். தேவன் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்தார். அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் என்று கம்பீரமாய் சந்தோஷமாய் நடனமாடிக்கொண்டு வெளியே வந்தார்கள். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது யாத்திராகமும் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றோ வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இங்கே செங்கடல் அண்டை வந்தபோது அந்த செங்கடலை பார்த்தால் திக்குமுக்காக இருந்தது. உலதோறும் நன்றாக ஓடி வந்தார்கள், சந்தோஷமாக வந்தார்கள். அவர்கள் போகும் வழியிலே செங்கடல் தடையாக வந்தது. வேறு வழி இல்லை. பின்னாலே பார்வோனுடைய சேனை இவர்களை துரத்தி கொண்டு வந்ததை அவர்கள் பார்த்து பயந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இவர்கள் பயந்து என்ன செய்தார்கள்? 11ஆம் வசனத்திலே அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். இந்த செங்கடலை எப்படி நாங்கள் கடந்து போவது? எங்களை எகிப்திலே விட்டு வந்திருக்கலாமே, எங்களை ஏன் கொண்டு வந்தீர் என்று முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து பாவ கட்டுகளிலிருந்து நம்மை விடுவித்து உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்தபோது சந்தோஷப்பட்டோம், கம்பீரமாய் பாடினோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் வரும்போது, ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதில்லை, முறுமுறுக்கிறோம். தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். அதுதான் இங்கே அவர்கள் செய்தது. அவர்கள் அந்த செங்கடலை பார்த்து பயந்தார்கள். பின்னால் பார்வோனுடைய சேனை பார்த்து பயந்தார்கள். நாம் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், சேனையை பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு நாம் பயப்படுவதில்லை. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், நடுங்குவோம் என்ற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அநேகருக்கு இல்லை.
ஆனால் உலகத்தையோ பிசாசையோ மனிதர்களை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. சில பேர் பயந்து என்ன செய்கிறார்கள்? தற்கொலைக்கு கூட போகிறார்கள். ஒரு முறை ஒரு குடும்பத்திலே 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒருவன் பட்டணத்திலே இருக்கிறான், ஒருவன் கிராமத்தில் இருக்கிறார். கிராமத்திலே தன்னுடைய தகப்பனார் இருக்கிறார். அந்த தகப்பனார் திடீரென்று மரித்தார். அப்போது ஒரு சகோதரன் பட்டணத்தில் இருக்கிற சகோதரனுக்கு சொல்லுகிறார், இங்கே சவப்பெட்டி யாரும் சரியா பண்ண மாட்டாங்க, அப்பா இறந்துட்டாரு, பட்டணத்திலே ஒரு நல்ல சவப்பெட்டியை செய்து ஏதாவது ஒரு லாரியிலே இந்த கிராமத்துக்கு கொண்டு வா, நாம் நன்றாக அப்பாவை அடக்கம் பண்ணலாம் என்று சொல்லி அனுப்பினார். அப்பொழுது அந்த சகோதரன் சவப்பெட்டியை நன்றாக செய்து ஒரு லாரியிலே கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஓரமாக நிற்கிறான். ஏதாவது ஒரு லாரி வந்தான் ஏறி விடலாம், கிராமத்துக்கு போகணும் என்று சொல்லி. அந்த சவப்பெட்டி பார்த்த உடனே யாரும் நிறுத்த மாட்டேன்றாங்க. அப்புறம் யாரோ ஒரு லாரி நின்றது. அந்த சவப்பெட்டி லாரியில் ஏற்றிக்கிட்டாங்க. ஏற்றி லாரியில் இருக்கிறது சவப்பெட்டி. அவரும் உட்கார்ந்துட்டார். அப்போ போகும்போது அந்த லாரி போகும்போது கொஞ்சம் தூறல் இருந்தது. தூறல் இருந்ததுனாலே இவன் என்ன செய்தான், அந்த சவப்பெட்டிக்குள்ளாக படுத்துக்கிட்டு மூடி போட்டுக்கிட்டான், இந்த மழை பெய்யுதுன்னு சொல்லி. கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொரு 2 பேர் அந்த லாரியை நிறுத்தி ஏறினாங்க. ஏறின உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே மழை நின்று போச்சு. 2 பேர் பேசிக்கிறாங்க, மழை நின்று போச்சுன்னு சொல்லி. மழை நின்று போச்சுன்னு சொன்ன உடனே இவன் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணான், மழையை நின்று போச்சுன்னு சொல்லி அந்த பெட்டி மூடி திறந்து வெளியே வரான். வெளியே வரும்போது இங்க 2 பேருக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. என்னடா இது, நான் சொன்னேனே இந்த லாரியில் ஏறாதடான்னு சொல்லி உன் பேச்சு கேட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரே வாக்குவாதமாய் அந்த பெட்டியில் இந்த வரவனை பார்த்து ஒரே பயந்துட்டான். இது என்ன பிசாசா வருகுது, இது என்னடா இது, நம்ம இந்த லாரியில் ஏறிட்டுமே, செவப்பெட்டி வேற இருக்குது, அந்த பெட்டியிலேருந்து வேற ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லி ஒரே பயந்து என்ன பண்ணாங்க, 2 பேர் அப்படியே குதிச்சிட்டாங்க லாரி போகும்போதே. குதிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, 2 பேர் இறந்துட்டாங்க. அவ்வளோ ஸ்பீடாக போகிற லாரியிலேருந்து கீழே விழுந்து. அடுத்த நாள் செய்தித்தாளில் வருது, இந்த மாதிரி குதிச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. பிரியமானவர்களே, பயந்து சில நேரங்களிலே பெயர்பட்ட சூழ்நிலைக்கு போகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வரும்போது அவருக்கு நாம் பயப்படுவதில்லை. பிசாசுக்கு பயப்படுகிறோம், மனுஷருக்கு பயப்படுகிறோம், பார்வோன் சேனைக்கு பயப்படுகிறோம். இவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அதேதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, நான் எவ்வளோ நன்றாக ஜெபிக்கிறேனே, ஆலயத்திற்கு நன்றாக போகிறேனே, உபவாச ஜபத்துக்கு போகிறேனே, புதன்கிழமை ஜப கூட்டத்திற்கு போகிறேனே, தொடர்ந்து குடும்பத்தில் குடும்ப ஆராதனை இருக்கிறதே, நான் ஒரு பாவம் செய்யவில்லையே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், எதற்காக இப்பேற்பட்ட சிலுவை என்று நாம் எண்ணி எண்ணி முறுமுறுக்கிறோம் தேவனுக்கு விரோதமாக. பிரியமானவர்களே, இவர்கள் அப்பொழுது மோசே என்ன சொல்லுகிறார்,
13ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. நீங்க சும்மா இருங்கப்பா, கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பார்வையிலே பார்வோனுடைய சேனை பெரிதல்ல. செங்கடலை இரண்டாக பிளப்பது கர்த்தருடைய பார்வையிலே அது லேசான காரியம். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இவ்வளவு தூரம் ஆண்டவர் வழி நடத்தி வந்திருக்காரே, இனிமே வழி நடத்த மாட்டாரா? பயப்படாதிருங்க, சும்மா இருங்க என்று சொன்னா சும்மா இருக்க மாட்டேன். ஆம், கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிறார், பயப்படாதிருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக நான் வாதாடுவேன், உங்களுக்காக வழியை நான் ஆயத்தப்படுத்துவேன், நீர் ஏன் என்னை நம்பாமல் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். கடினமான சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டுமோ என்று நாம் பயந்து இருக்கிற நேரங்களிலே நாம் கர்த்தரை நம்புவதில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்தரையிலே அவர்களை வழி நடத்துகிறார். ஆம், அவருக்கு தெரியும் நம்மை எப்படி வழி நடத்த வேண்டுமோ. அவருக்கு கடல் பெரிய காரியம் அல்ல, வனாந்தரம் அவருக்கு பெரிய காரியம் அல்ல. வனாந்திரத்திலையும் சரி கடலில் சரி அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அவன் வானத்தை பூமியும் உருவாக்கின தேவன். உன்னை நேசித்து உன்னை போஷிக்கிற தேவன் அவர். உன்னை வழி நடத்த முடியாதா? ஏன் பயப்படுகிறாய்? ஏன் முறுமுறுக்கிறாய்? அவர் அதிசயங்களை செய்ய போகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே. பார்வோனுடைய சேனையை மடங்கடிக்க போகிறார். உனக்கு விரோதமாக வருகிறவர்களை அவர் மடங்கடிக்க போகிறார். நீ சும்மா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது பேசுகிறோம், ஏதாவது முறுமுறுக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை தீட்டியிருக்கிறார். அவர் செங்கடலை இரண்டாக பிளந்து நமக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறார். நாம் அதை நம்புவதில்லை. பிரியமானவர்களே, கடினமான சூழ்நிலைகள் அது அமாவாசையா இருந்தாலும் சரி, பௌர்ணமா இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை பாட வேண்டும், கம்பீரித்து பாட வேண்டும். அவருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும், அவரை விட்டு பின்வாங்க கூடாது. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய கஷ்டம் வந்தது. 57ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். 57ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும்போது முதல் வசனத்தை வாசிங்கள். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அதற்கு அந்த முதலாம் வசனத்திற்கு மேல கொஞ்சம் படிக்கலாம். அது என்ன போட்டிருக்க பார்க்கலாம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில், தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில், தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி, தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு. போதும். இங்கே தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குறார்.
அதற்கு முன்னதாக தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல நாட்கள் இருந்தது. ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர் துதித்து பாடினார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து சந்தோஷமாயிருந்தார். ஒரு சிங்கம் வந்தது, சிங்கத்தை கொன்று போட்டார். ஒரு கரடி வந்தது, கரடியை கொன்று போட்டார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல நாட்களிலே போய் கொண்டிருந்தார். வெற்றியுள்ள நாட்கள் அது. கர்த்தரை துதித்து பாடக்கூடிய நாட்கள் அது. அது மட்டுமல்லாமல் அவர் யுத்த பூமிக்கு வந்தபோது கோலியாத்தை பார்த்து, இவன் யார்? விருத சேதனமில்லாதவன், கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறவன் இவன் யார்? கர்த்தருடைய நாமத்தினாலே நான் அவனை கொன்று போடுவேன் என்று சொல்லி கோலியாத்தை மடங்கடித்தார். அவருடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியுள்ள நாட்கள் அது. சந்தோஷமான நாட்கள். கர்த்தரை துதித்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்தார். அது கம்பீரமான ஒரு பௌர்ணமி போன்ற நாட்களாக இருந்தது அவருக்கு. ஆனால் அந்த வெற்றி முடிந்த உடனே அவருக்கு என்ன வருகிறது? ஒரு கடினமான சூழ்நிலை வருகிறது. அமாவாசை போன்ற இருளான நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் இங்கே தாவீது சவுலுக்கு தப்பியோடு கெபியிலே ஒதுங்குகையில். இவர் ஒரு பாவம் செய்யவில்லை. சவுல் ராஜா அவரை துரத்தி கொண்டு வருகிறார். அவரை அந்த பெண்கள் என்ன பாடினாங்க? சவுலுக்கு 10,000 தாவீதுக்கு 10,000 என்று பாடினார்கள். அவ்வளவுதான். அவர் ஒரு பாவம் செய்யவில்லை. கோலியாத்தை மடங்கடித்து இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாக்கினார். சவுலும் இராணுவம் பயந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே வெற்றியை சம்பாதித்து கொடுத்தவர். அவருக்கு இப்பொழுது கடினமான சூழ்நிலை. சவுல் அவனை தொடர்ந்து அவனை கொன்று போட வேண்டும் என்று பொறாமையினாலே அவன் என்ன செய்ய போறான்? ஏன் எனக்கு மட்டும் 1000 சொல்லி பாடுறாங்க? நான் பெரிய ராஜாவாச்சே. அவன் ராஜாவல்ல, ஒரு சிறியவனா இருக்கிறான். அவனுக்கு 10,000 என்று பாடுகிறார்களே என்று சொல்லி பொறாமையினாலே தாவீதை கொன்று போட வேண்டும் என்று பின்தொடர்ந்து வந்தார். அப்போது தாவீது என்ன செய்தா? சவுலுக்கு விரோதமாக போனானா? இல்லை. சவுல் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பவில்லை. அவர் என்ன செய்கிறார்? கெபியிலே போய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தாவே எனக்கு இரங்கும். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நான் இக்கட்டான சூழ்நிலையிலே என்னை கொன்று போட சவுல் ராஜா வருகிறாரே. என்னை பாதுகாத்து கொள்ளும், எனக்கு இரங்கும் தேவனே என்று கர்த்தருடைய இரக்கத்திற்காக அங்கே கெஞ்சுகிறான். அவன் விரோதமாக எழும்பி